Yeah. வாக்கு தத்தம் என் மேல ஒரு நாளும் விழமாட்டேன் கீழே. வாக்கு தத்தம் என் மேல ஒரு நாளும் விழமாட்டேன் கீழே. கூட நிக்கும் கூட்டம் எல்லாம் நாளாக நாளாக மாறும். அப்பா தந்த வாக்கு தத்தம் நாளானாலும் கையில் சேரும். ஒரு யூத ராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல அல்லேலூயா. ஒரு யூத ராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல அல்லேலூயா. ஒரு ஸ்டோரி. யோசேப்புக்கு ஒரு சொப்பனம், ஃபேமிலியா எடுத்தாங்க மொத்தமும். யோசேப்புக்கு ஒரு சொப்பனம், ஃபேமிலியா எதிர்த்தாங்க மொத்தமும். என்ன சொப்பனம் கீழே தள்ளிச்சோ அத வச்ச தூக்குனாரு மேல. கீழே எரிஞ்சா கைய பிடிச்சு தூக்குறதே அப்பாவோட வேலை. அட எந்த சொப்பனம் உன்னை கீழே தள்ளிச்சோ அத வச்ச தூக்குவாரு மேல. கீழே எரிஞ்சா கையில புடிச்சு தூக்குறதே அப்பாவோட மேல. ஒரு யூத ராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல அல்லேலூயா. ஒரு யூத ராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல அல்லேலூயா. அவர் வரலாற்றில் முடியாதுன்னு எதுவும் இல்ல அல்லேலூயா. ஒரு யூத ராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல அல்லேலூயா. சத்தானுக்கு சாவு மணி அடிக்க போறேன்டா. நான் சின்னவனா இருந்தாலும் ஏசு என்னோடு. சத்தானுக்கு சாவு மணி அடிக்க போறேன்டா. நான் சின்னவனா இருந்தாலும் ஏசு என்னோடு. ஐயோ 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 சாத்தானுக்கு. சொல்ல மாட்டேன், களவு செய்ய மாட்டேன், கோபப்பட மாட்டேன், நான் சண்டை போட மாட்டேன். பொய்
அவனை நம்பி விடாத நம்பி ஏமாந்திடாத கலர் கலரா ரீ விடுவான் கலங்கி நிக்காத தாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் போய் பொய்யா போய் பொய்யா பொய்யா பேசுவான் தாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் போய் பொய்யா போய் பொய்யா பொய்யா பேசுவான் நிலவுக்கு தெரிய போட்டா என்னாகும் என்னாகும் இரவுக்கே தூக்கம் கெட்டு திண்டாடோ திண்டாடோ தேவனை பாடாவிட்டால் என்னாகோ என்னாகோ வாழ்கின்ற இந்த வாழ்க்கை பொய்யாகோ பொய்யாகோ அறியாத அன்பருக்கு கருணை தான் காட்டுவார் அறிந்திட்டால் பாவம் தன்னை போக்கிடுவார் என்றும் போற்றிடுவோம் உண்மையில் நிலை தேடுவோம் அன்பின் வடிவான என் தேவனே தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டும் பொம்மை நான் இயேசுசாமி செஞ்சு வச்ச பொம்மை பொம்மை பூமி கூட பொம்மை கோள்கள் எல்லாம் பொம்மை நம்ம இயேசுசாமி செஞ்சு வச்ச பொம்மை பொம்மை ஓடி ஓடி வாங்க எல்லாம் ஒன்னா சேருவோம் ஆடி பாடி நானும் அவர் நாமும் துதிப்போம் எட்டு திக்கும் பாடி மகிழ்வோம் எல்லாம் வல்ல இயேசு தந்த இந்த மூச்சு உள்ளவர பாட்டு நல்லா இருந்துச்சா? டான்ஸ் நல்லா இருந்துச்சா? இப்படிலாம் சொல்லக்கூடாது. எப்படி இருந்துச்சு பாட்டு? கரெக்டா சொன்னாங்க பாருங்க. எப்படி சொல்லலாம்? சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ வந்து இந்த பாட்டு வந்து நாங்க முன்னாடியே பிளான் பண்ணல. இந்த மியூசிக் வந்து நாங்க முன்னாடியே பண்ணல. இப்போதான் நாங்க பிளான் பண்ணோம். அவருடைய திறமையை நாங்க வந்து ஒரே நாள்ல கண்டுபிடிச்சிட்டோம். அவர் வந்து யாரும் இல்லை, அவரால் பேச முடியாது. ஆனா அவர் ஆடுனா நீங்க எல்லாருமே கிளாப் பண்ணுவீங்க, உண்மையிலே கிளாப் பண்ணுவீங்க. அவரை தான் நான் இப்ப வந்து ஆட விட போறேன். சரியா? யாரு தெரியுமா? அதுதான் அப்பு. எப்படி இருந்துப்பா டான்ஸ்? இன்னும் ஒரு மணி நேரம் ஆட சொன்னாலும் ஆடுவார் அண்ணன். எப்படி? எத்தனை நிமிஷம்? 1 மணி நேரம் ஆடுவாரு. ஆடுறீங்களா? மூச்சு வாங்கிட்டு அதனால நாளைக்கு ஆடுவாரு. சரியா? அது எப்பெல்லாம் வருவாரு அப்பெல்லாம் ஆடுவார். சரி, எல்லாம் கிளாப் பண்ணுவோமா அப்புக்கு?
நம்ம வந்து ஒவ்வொரு பேரா சொல்லும் பொழுது அந்த அப்புறம் வந்து வாங்கிப்பாங்க. எல்லாம் கிளாப் பண்ணி அவங்களை வரவேற்கணும். சரியா? முதல் எஸ் சக்தி தேவி. கிளாப் பண்ணுங்க. அமிதஸ்ரீ இருக்கீங்களா? அமித தக்ஷனா. ஐயப்பன் இருக்கீங்களா? ஐயப்பன் கிளாப் பண்ணுங்க. பவ்யஸ்ரீ இருக்கீங்களா? கிளாப் பண்ணுங்க. சரண் உற்சாகமா. கோகுல் கிளாப் பண்ணுங்க. கோகுலகிருஷ்ணன் தர்சிகா இருக்கீங்களா? கிளாப் பண்ணுங்க. அங்கீரா இருக்கீங்களா? சக்தி பிரியா கிளாப் பண்ணுங்க. சாய் சக்தி கஸ்வினி சபரி கிளாப் பண்ணுங்க. கடைசியா ஒரு 2 கொடுக்க போறாங்க. யார் கொடுக்க போறாங்கன்னா நடக்கிறதுக்கு முழுக்க அவர் தான் காரணம். ஏன்னா நானே வேணாம்னு சொல்லிட்டேன். ஆனா அவர் தான் வந்து காரணம். பண்ணி வர கிளாப் பண்ணுங்க. ஓகே. ரித்திக் கிளாப் பண்ணுவோம். கிளாப் பண்ணுங்க. ரித்திக் கிளாப் பண்ணுங்க. லாஸ்டா வந்து கடைசி 3 பரிசுகளை கொடுக்க போகிறோம். கடைசியா வந்து எல்லாம் ஒழுங்கா பண்ணிடுவோம். கடைசி நேரத்துக்கு வந்திருக்கோம். நம்ம வந்து ஒரு 3 பேருக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த கிஃப்ட் வந்து சாதாரணமா வரல. இந்த கிஃப்ட்டுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. அதெல்லாம் சொன்னா நீங்க வந்து கோவப்படுவீங்க. டைம் ஆயிடுச்சு, என்ன சொல்ல முடியாது. நீங்க சர்ச்சைக்கு வந்தீங்கன்னா நான் சொல்றேன் நாலு இதுல. ஏன்னா சென்னையில இருந்து ஒரு முஸ்லீம் நபர் தான் இது வந்து கிஃப்ட்டை கொடுத்தாரு. இது வந்து இங்க இருந்து சென்னைக்குல இருந்து நாங்க போன் பண்ணி கேட்டோம். இங்க மலையமான்ல மாடாக்குடியில வந்து அந்த கடை இருக்கு. இந்த கிஃப்ட் கிடைக்குமா அப்படி கேட்டோம். அந்த ஃப்ரேம் பார்த்துட்டு அதை பார்த்த உடனே மாடாக்குடியில கிடைக்குமா இருக்குன்னா அவர் எங்கேயோ இருந்த நபர் வந்து அங்க சென்னையில போய் அலைஞ்சி நைட்டு 9 மணிக்கு அந்த கிஃப்ட் எங்களுக்காக ரெடி பண்ணாரு. நாங்க ஒரு வாரமா அந்த கிஃப்ட்டுக்காக நாங்க என்ன கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லி அலைஞ்சோம். ஆனா கடைசியா அந்த கிஃப்ட் கிடைச்சது. இதோட நம்புறதுக்கு ஒரு சுருக்கமா சொல்லணும்னா அந்த நபர் எப்படி இருக்காங்கன்னா இந்த கும்பகோணத்துல இந்த 4 ரோடு ஜங்ஷன் வந்து நிக்கிற கார்ல அவர் சாதாரணமா ஒல்லியா நம்மள போல சாதாரண ஒரு மனுஷன் போல இல்ல. ஆனா எப்படி தான் இருந்தாரு, நல்லா குண்டா நடக்கவே முடியாத ஒரு மனுஷன் நம்மளுக்காக எல்லா இடத்துக்கும் அலைஞ்சு திரிஞ்சு நம்மளுக்காக கிஃப்ட் எங்கேயோ வலங்கமான் போற மனுஷன் நீடாமங்கலத்துக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு போறாரு. அல்லேலூயா. அப்ப ஏசப்பா இந்த இடத்துல உங்களுக்கு கிஃப்ட் இது கொடுக்கணும்னு அவரை முன்னாடியே அறிந்ததால ஒரு மனுஷனை தேடி கண்டுபிடிச்சு நம்மளுக்காக கஷ்டப்படுத்தார். அல்லேலூயா. அதே போல சாப்பாடு செஞ்சு கொடுத்த ஐயா அவங்களும் வந்து ₹1 கூட இன்னும் பணம் வாங்கல. இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க நிறைய பணம் வாங்குவார் அவரையாப்பா கூப்பிட்டீங்க கேட்டாங்க. ஆனா அந்த மனுஷன் இது வரைக்கும் பணத்தை வாய் திறந்து கேட்கல. எவ்வளவு சாப்பாடு நான் செஞ்சேன் காசு கொடுங்கன்னு கேட்கல. எல்லாமே நேர்த்தியா நடந்தது. நேர்த்தியா சிறப்பா நடந்தது. எல்லா கிஃப்ட் அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய சாப்பாடு எல்லாமே நேர்த்தியா ஆண்டவர் கொடுத்தார். அதற்காக நம்ம எல்லாம் பண்ண போறோம், தேங்க்ஸ் பண்ண போறோம் அந்த நபருக்காக, கிஃப்ட் கொடுத்தவர்களுக்காக. அப்புறம் அந்த உணவு அன்பளிப்பு கொடுத்தவர்கள், கிஃப்ட் பிரைஸ் நம்ம அன்பளிப்பா கொடுத்த இஸ்ரேல் தம்பி அவங்க, அப்புறம் நிறைய தம்பி ஆகாஷுக்கு தம்பி, அப்புறம் நிறைய ஒரு சொந்த நண்பர்கள் எனக்கு உதவி செய்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு ₹10,000 வந்து கிஃப்ட்டுக்காகவே அவங்க கொடுத்து உதவிருக்காங்க. இந்த VPSக்காக கொடுத்து உதவிருக்காங்க. அவர்களுக்காக ஜெபிக்க போற எல்லாம் கண்களை மூடி
மூடி உண்மையாய் மனதிலிருந்து எல்லாம் உண்மையாய் மனதிலிருந்து கண்களை மூடி நல்லா இரு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நல்லா சொல்லுங்க, ஏசப்பா எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்ஸுக்காக நன்றி. இந்த கிஃப்ட்டுக்கு உதவி செய்த எல்லா நண்பர்களுக்காகவும் எல்லா அண்ணன்களுக்காகவும் எல்லா சகோதரர்களுக்காகவும் நாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா எங்களுக்கு கொடுத்த நல்ல உணவுக்காக நன்றி. எங்களுக்கு உணவு சமைத்து கொடுத்த அந்த ஐயாவுக்காக நன்றி. அந்த ஐயாவை ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஏசப்பா. இன்னும் இந்த விபிஎஸ் நடத்துவதற்கு உதவி செய்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா இந்த நாளிலும் எங்களுக்காக இந்த ஃபேன் கொடுத்த இந்த நம்மளுக்கு இந்த ஃபேன் ஓடுது இடத்துல அதை கொடுத்து அந்த வானொலிக்கு அவங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறோம். மயிலாடுதுறையில இருந்து வந்த அந்த அக்கா தான் நம்மளுக்கு தூரத்துல இருந்து ஃபேன் எடுத்துட்டு வந்தாங்க. அது மாத்திரம் இல்ல, இந்த சபைக்கு ஒரு உண்டியலை அவங்க செய்து நிறைய சிரமப்பட்டு அங்கிருந்து நம்ம கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்காக நான் ஜெபிக்கணும். உங்களுக்கு டீச்சரா இருந்து அவங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். நல்லா கண்களை மூடி ஏசப்பா இந்த வானொலிக்கு சிஸ்டரை ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்க கொடுத்த இந்த ஃபேனுக்காக நன்றி. அவங்க கொடுத்த உண்டியலுக்காக நன்றி. எங்களுக்காக உதவி செய்து அவர்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா எங்கள் அழைப்புகளை ஏற்று இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவர் கவல்களை எடுத்து போடுங்க ஏசப்பா. அவர்களை சந்தோஷப்படுத்துங்க ஏசப்பா. அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் இந்த இரவுல நீக்கி போடுங்க ஏசப்பா. எல்லா கண்ணீர்களையும் மறைய செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா அவர்களுக்கு ஏதாவது தேவை இருக்குமானால் தேவைகளை சந்திங்க ஏசப்பா. இந்த இடத்துல நாங்க அவங்க வந்து உட்கார்ந்து இருப்பதற்கு ஒரு முகாந்திரத்தை ஏற்படுத்துங்க ஏசப்பா. ஏசப்பா உம்மை தேடின எங்களுக்கு நீங்க உதவி செய்தது போல இந்த பெற்றோர்களுக்கும் எங்க பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்க ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாம் இதயத்தில் கை வைத்து நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். கண்களை மூடி அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுண்ணிய ஐக்கியமும் சமாதானமும் இந்த சிறு பிள்ளைகள் மத்தியிலும் இவர்கள் பெற்றோருக்கும் வந்திருக்கிற பெரியோர்களுக்கும் இந்த ஊழியத்தை செய்கிற அருமையான ஊழியர்களுக்கும் குடும்பத்திற்கும் என்றென்றைக்கும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.